வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன், மணிரத்னம் இணைந்து வழங்கும் தக் லைஃப். இந்த தக் லைஃப் திரைப்படத்துடைய குழு வித் இன்க்ளூடிங் ஏஆர் ரஹ்மான் இவங்க வந்து ஆஸ்திரேலியா போகிறாங்க. அந்த நிகழ்ச்சி ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ நடக்க போகுது. தக்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிகப்பெரிய அளவு விளம்பரம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது அப்படின்னா சிட்னியில் நடக்குது, ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில். மே 16 இங்கே வந்து ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில். அதுக்கு அடுத்த வாரம், அதாவது மே 23 அங்கே நடக்குது ஆஸ்திரேலியாவில். வந்து தக் லைஃப் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற தலைப்பில் தான் இது நடக்குது. இந்த தக் லைஃப் ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லாருமே போகிறாங்க, இந்த டீமே போகுது. குறிப்பாக நம்முடைய ஏஆர் ரஹ்மானுடைய கான்சர்ட் நடக்குது. அந்த படத்துடைய பாடல்களை அவர் அங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. இதோடைய முதல் விளம்பரத்தை வந்து சிலம்பரசன் கொடுத்துருந்தார், சிலம்பரசன் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் நேத்திக்கு அதோட 2வது விளம்பரம் நம்முடைய ஜோஜு ஜார்ஜ் அவர் பேசியிருந்தார். அதாவது தக் லைஃப் ஃபெஸ்டிவல் ஃப்ரைடே 23 மே, டைம் வந்து 7 PM, வென்யூ குதோஸ் பேங்க் அரீனா. இந்த குதோஸ் பேங்க் அரீனாவில் நடக்குது. ஜஸ்ட் க்ரோ ப்ரொடக்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷனை பண்ண போகிறாங்க. ஸோ ஜூன் 5 படம் ரிலீஸுக்கான எல்லா அதாவது என்ன சொல்கிறது, படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ப்ரொமோஷனும் கிக்காஸ் அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் அசோக் செல்வன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸ்டில் ஃபிகரிங் அவுட் இஃப் ஐ ஆம் த வில்லன், த லவ்வர் ஆர் த டிஸ்ட்ராக்ஷன், தக் லைஃப் ப்ரொமோஷன் கிக் ஸ்டார்டர்னு. அசோக் செல்வனுக்கு இந்த படத்தில் என்ன பாத்திரம்? அவர் இந்த படத்தில் வில்லனா வராரா, இல்லை ஒரு லவ்வரா வராரா, இல்லை டிஸ்ட்ராக்ஷனா? அதாவது இந்த கேரக்டரை காமிச்சு நமக்கு வேற ஒரு கண்கட்டி வித்த ஒரு மேஜிக், அதாவது இவரை காமிச்சு பின்னாடி வேற ஒன்று பண்ண போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது அவர் தன்னோட பதிவில் போட்டிருக்காரு. இது என்னவா இருப்பாரு அப்படின்னு க்ளூலெஸ்ஸாக இருக்கும். நம்ம இது என்ன மாதிரி கதையாக இருக்கும், என்ன மாதிரி கதை களமாக இருக்கும், அதில் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் என்ன, இவரோட கதாபாத்திரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆவலாக இருக்குது. அதுதான் மணிரத்னத்துடைய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். என்ன கதைக்களம்னு படம் பார்க்குற வரையே நம்மளை யூகிக்க வைப்பார். நம்ம ஒருவேளை ட்ரெய்லரில் ஏதாவது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். நடிகர் சசிகுமார், இயக்குனர் நடிகர் சசிகுமார், அவர் வந்து இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காரு சிம்ரனோட சேர்ந்து. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது மே 1 ரிலீஸ் ஆக போகுது. அது சம்மந்தமாக அவர் இன்டர்வியூலாம் கொடுக்குறாரு. அதில் அவர்கிட்ட கேள்வி வந்து என்னென்னா, நீங்கள் ஏன் வயசான கேரக்டர்லேயே தொடர்ந்து நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அதுக்கு வந்து கமல் சார் தான் இன்ஸ்பிரேஷனு. அவர் எப்போவோ பண்ணிட்டார் இதெல்லாம். அதாவது நீங்கள் கடல் மீன்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு மலையாள படத்திலே பண்ணிட்டாரு. ஒரு 100 வயதுக்கு மேலே கிழவனா ஒரு படம், அந்த படத்தில் ஒரு அந்த கெட்டப் பண்ணிட்டாரு. கடல் மீன்கள் படத்தில் வந்து அவர் வயசான கேரக்டர், 2 டபுள் ஆக்டு, ஒரு அப்பா பையன். அந்த அப்பா கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த நடிப்பு நட எல்லாமே டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கைதியின் டைரி, அந்த கைதியின் டைரியில் வந்து ஓல்டு கெட்டப்பு செம்மையாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம சலங்கை ஒளியிலேயே அந்த வயசான கேரக்டரு. அப்புறம் நாயகன் கேட்கவே வேண்டாம். நாயகன் வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன வயசில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இளைஞன், அதுக்கப்புறம் நடு வயசு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அந்த நடை, அந்த உடை, அந்த பாவனை எல்லாத்தையுமே அழகாக காமிச்சிருப்பார். ஸோ அதான் சசிகுமார் சொல்கிறாரு, எனக்கு கமல் சார் தான் இன்ஸ்பிரேஷனு. நம்ம அப்படி இந்த வயசு ஒரு 2 பையனுக்கு அப்பா இந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் கேரக்டரை தவிர்த்தோன்னா நல்ல படங்கள் வராது அப்படின்னு அவர் அழகாக சொல்லியிருக்காரு, இமேஜ் பார்க்காம. எப்பொழுதுமே கமல் ரசிகர்களுக்கு என்னென்னா, நம்ம வந்து இப்போ நான் கமல் ரசிகர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறத விட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவன் பயங்கரமான தீவிர கமல் ரசிகையா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அவார்டு வாங்கின மாதிரி இருக்கும். அதான் இப்போ நம்ம அதுதான் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் ஒன் திங் to call yourself a Kamal Haasan fan, but when someone else says he's a die-hard Kamal Haasan fan, that hits on a whole different level. That moment when Srinidhi Shetty சொன்னாங்க, நானி வந்து தீவிரமான கமல் சார் ஃபேன் அப்படின்னு சொல்கிறப்ப
நானிக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு அவார்டு வாங்கின மாதிரி, ஒரு கிக்கு மாதிரி, அந்த மாதிரி. அப்புறம் நம்ம ஃபேன் பாய்னு சொல்கிறோம், அதில் வந்து மிக தீவிரமான ஃபேன் பாய்னா அது நானி தான். அவரோட ஹிட் 3 வரப்போகுது May 1ஆம் தேதி. முதல் 2 பார்ட்டு பெரிய ஹிட். இப்போ நானி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறப்ப அது பெருசாக ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அவர் எப்படின்னா கமல் சார் வந்து ட்ரூவாக இன்ஸ்பயர் பண்ணி தன்னுடைய படங்களை பண்ணுறவர்னா அது நானி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போயாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கமல் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா நான் நிச்சயமாக, அது வந்து எனக்கு ஒரு கனவு தான், அது வந்ததுன்னா அதை நான் தவற விடவே மாட்டேன், அது எனக்கு வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காத ஆட்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ளூக்கில் வாய்ப்பு கிடைக்கிது. அதாவது வேற ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த படம் நடக்காமல் கொடுத்த பணத்துக்கு என்ன பண்ணுறது, இவன்ட்ட திருப்பியும் வாங்க முடியாது, சரி இந்த படத்தில் ஒரு ரோலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு லக்கு கிடைக்கிது. ஷூட்டிங்கே வராத ஆள்களெல்லாம் வர வச்சு அந்த மாதிரிலாம் நடக்குது. பட் நானி மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக, டிசிப்ளின்டாக, தீவிரமான கமல் ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. நம்ம ஜேபி மணிகண்டன் மாதிரியான ஆட்களுக்கு கமல் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும், டிசர்விங் பீப்புளுக்கு. நடிகர் வடிவேலு வந்து ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அது நம்ம இவரோட சுந்தர் சியோடைய கேங்கர்ஸ் படம். அந்த படம் வியாழக்கிழமை சாயங்காலமே பத்திரிகையாளர்களுக்கு போட்டு காமிச்சு பல பேர் பாசிட்டிவ் ரிவ்யூலாம் கொடுத்தாங்க. பட்டு சுந்தர் சி அப்படிங்கிறதுனால பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது, பெரிய லாஜிக்கோ பெருசாக கதையோ எதிர்பார்க்க முடியாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும், வடிவேலு நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு காலையில் ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவை பார்க்குறப்ப காமெடியும் இல்லை, பெருசாக ஒன்றுமே இல்லை, பெரிய அளவு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, அது ஒரு ஏமாற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். சுந்தர்சி படத்துக்கு மூளையை கழட்டி வச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். அங்கே போய் நம்ம மணிரத்னம் படத்தையோ வேற இயக்குனர் படத்தையோ பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ரொம்ப நுணுக்கி லாஜிக்கு, இந்த சீனுக்கு அப்புறம் ஏன் இது வந்துச்சுன்னெலாம் இல்லை, போனோமா ஜாலியாக சிரிச்சோமான்னு தான் சுந்தர்சி படத்துக்கு போவோம். அந்த காமெடி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் சொல்ல வந்தது என்னன்னா, வடிவேலு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து ராஜ்கிரண் தான் என்னை வாழ வச்சாரு, ஆனால் எனக்கு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது கமலஹாசன் தான், ஐயா கமலஹாசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவர் மகன் படத்தை, அந்த தேவர் மகனில் அவர் பண்ண இசக்கி கதாபாத்திரம், அது வந்து அவரால் சீரியஸ் ரோலும் பண்ண முடியும், இவன் வந்து வெறும் காமெடியை மட்டும் இல்லை, ஹி கேன் டூ சீரியஸ் ரோல்ஸ் ஆல்சோ அப்படின்னு அவர் ஒரு குணச்சித்திர நடிகனாகவும் வெளிச்சம் போட்டு காட்டியது. அவருக்கு இருக்கிற மற்ற திறமை வேற என்ன தெரியும்னு கமல் சார் கேட்டிருக்காரு. நான் பாட்டெல்லாம் பாடுவேன்னு ஒன்று அந்த பாட்டை பாட வச்சிருக்காரு. அந்த கோயில் பூட்டை உடைக்கிறப்ப அவர் பாடிக்கிட்டே உடைப்பார். இதெல்லாம் வந்து கமல் சார் அந்த யதார்த்தமாக வரணுங்கிறதுக்காக நுணுக்கமாக பண்ணது. அதுதான் கமல்ஹாசன் டச், மிடாஸ் டச். அதுக்கப்புறம் வடிவேலு வேற லெவலுக்கு போயிட்டாரு. நடுவில் அந்த அரசியல் அந்த மாதிரி பிரச்சனைகள்னால படங்கள் இல்லாமல் இருந்தார். இப்போ திரும்பி வந்திருக்காரு. இன்னும் நல்லபடியாக நல்ல படங்கள் பண்ணட்டும், நல்ல காமெடி. பழையபடி அவர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். ஏன்னா அவர் பேசுறது தான் ட்ரெண்டாகவே இருந்தது, எங்கே பார்த்தாலும் அவர் படத்தில் பேசுறது தான். அந்த மாதிரி திருப்பி ஒரு ரவுண்டு வரணும் வடிவேலு.